கராத்தே ஆள்கடத்தல் கட்ட பஞ்சாயத்து அடிதடியில் ஆரம்பமான தவளத்து வாழ்க்கை ஆம்ஸ்டாங் வழக்கில் முடிந்தது எப்படி? யார் இந்த சீசிங் ராஜா? ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட ராஜா பிற்காலத்துல சீசிங் ராஜா எனும் பிரபல ரவுடியாக மாறிய கதை ரொம்ப பெருசு. சின்ன வயசுல சென்னை கிழக்கு தாம்பரத்துல வசித்து வந்த ராஜா 9ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிச்சுட்டு கராத்தா மேலே அதீத ஆர்வம் கொண்டாரு. ஆரம்பத்துல கராத்தா அடிமுறைகளை முறையா கற்றுக்கொண்ட அவரு அதுக்கு அப்புறமா தொடர் பயிற்சிக்கு பிறகு கராத்தா மாஸ்டரா மாறினாரு. பிறகு பாதை மாறி நண்பர்களுக்காக அடிதடி போன்ற பிரச்சனைகள்ல ஈடுபட்ட அவரு வாகன கடன் கொடுக்கும் தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்க தொடங்கினாரு. கடனை திருப்பி செலுத்தாதவங்களோட வாகனங்களை அடாவடியா பறிமுதல் செய்வதுதான் அவரோட வேலை. அதனாலதான் அவரோட பேரு சீசிங் ராஜான்னு ஊருக்குள்ள ஃபார்ம் ஆச்சு. அப்போதே தாம்பரம் மார்க்கெட் பகுதியில கோலோச்சிய பிரபல ரவுடியுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்ட ராஜா மாமுல் ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்துன்னு ரவுடி சாம்ராஜ்யத்துக்குள்ள நுழைந்தாரு. அதுக்கு அப்புறமா ஆந்திராவில் நடந்த இரட்டை கொலை வழக்குல முக்கிய நபரா அறியப்பட்ட சீசிங் ராஜா முக்கிய ரவுடியாக உருவெடுத்து சென்னை மற்றும் ஆந்திராவில் கூலிப்படை தலைவனா உருவெடுத்தாரு. இதற்கிடையே போலீஸ் நெருக்கடியால ஆந்திராவில் இருக்க தன்னோட மனைவி வீட்டில் பதுங்கியபடியே சென்னையில பல்வேறு குற்ற சம்பவங்களை அரங்கேற்றி வந்தாரு. கடந்த 2 வருடங்களா கூலிப்படை தலைவனாக உருவெடுத்த சீசிங் ராஜா ரியல் எஸ்டேட் தொழிலிலும் கால் பதிச்சு சிங்கம் பட பாணியில ஆட்களை கடத்தி பணம் கேட்டு மிரட்டி வந்ததா சொல்லப்படுது. இப்படியான சூழல்ல தான் ஆம்ஸ்டாங் தீர்த்து கட்டப்பட்ட வழக்குல சீசிங் ராஜாவுக்கு தொடர்பு இருப்பதா கூறி போலீஸ் அவரை தேடிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் ஆந்திர மாநிலம் கடப்பாவில் பதுங்கி இருந்த சீசிங் ராஜாவை கைது பண்ண தமிழக போலீசார் அண்மையில என்கவுண்டர்ல போட்டு தள்ளினாங்க. இந்த சம்பவம் ஆம்ஸ்டாங் வழக்கு தொடர்பா இருக்கும்னு எல்லாரும் சந்தேகிச்ச நிலையில வேளச்சேரி டாஸ்மாக் பார் ஓனரை கட்டிங் கேட்டு மிரட்டின வழக்குல தான் கைது பண்ணதா போலீஸ் தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆம்ஸ்டாங் வழக்குல சீசிங் ராஜாவுக்கும் தொடர்பில்லைன்னு அறிவிச்ச போலீஸ் அவர் தப்பிச்சு செல்வதற்காக காவலர்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தினதால என்கவுண்டர் செய்ததா கூறியிருக்காங்க. சீசிங் ராஜா மேல 32க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்ததால சரித்திர பதிவேடு குற்றவாளியா அறிவிக்கப்பட்ட அவரு கடந்த 5 முறை குண்டர் சட்டத்துல கைதாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது.